ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். ரொம்ப நாள் கழித்து நாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காளான் நான் இந்த மாதிரி 4ஆக வெட்டி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன சின்ன ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணணும். நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தேங்காவே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்தது 2 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க. இது எல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வதக்கணும், இல்லைனா மசாலா கரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறுனதும் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது திரும்பியும் நம்ம நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் முதலையே சொன்ன மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நிறையா ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு லைட்டாக ஸ்மெல்லுக்காக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது காளான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை ஆட் பண்ணி தண்ணி விடுற வரைக்கும் நல்லா கொதி விடணும். இப்போ வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் மிக்ஸி ஜார் அலாசி எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி நான் கொதிக்க விடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கிரேவியாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 20 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறேன். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவெல்லாம் குக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.